7 இன்னும் கொஞ்ச நேரத்துல டிபார்ச்சர் ஆக போகுது. பயணிகள் எல்லாரும் தயாரா இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஹலோ. ஹாய் மாம். க்ளோயி, என் செல்லமே, எப்ப வந்த? நீங்க வந்துட்டல? எஸ் மா, நான் சேஃபா வந்துட்டேன். உன் தம்பி உன்னை பார்க்க துடிச்சுக்கிட்டு இருக்கான். ஓ, எனக்கு உன்னை பார்க்க ஆசையா இருக்கு. ஆஹா. அப்பாவோட சர்ப்ரைஸ் பார்ட்டிக்கு எல்லாம் ஏற்பாடும் பண்ணிட்டீங்கல்ல? அது வந்து நீ வரும்போது அப்பா வீட்ல இருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். என்ன? ஏன், என்னாச்சு? மறுபடியும் ஏதாவது பிரச்சனையா? அவருக்கு திடீர்னு வேலை வந்துருச்சு. நான் வரப்போறதா அவர்கிட்ட சொன்னீங்களா இல்லையா? இல்ல, நீதான் சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு சொல்ல வேண்டாம்னு சொன்னியே. போன் வந்ததும் கிளம்பிட்டாரு. எந்த ஃபிளைட்? அது லண்டன் ஃபிளைட் 3:35க்கு. இங்க பாரு, நீ அவர் மேல கோச்சிக்காத. சரி, நான் வீட்டுக்கு வரேன்னு தம்பி கிட்ட சொல்லிடுங்க. க்ளோயி. தேங்க்யூ சார். வெல்கம். இந்தாங்க மேடம். தேங்க்யூ. ஒரு ஆட்டோகிராஃப் போடுறீங்களா? நான் உங்க நியூஸ் ரிப்போர்ட்ஸை ரெகுலரா ஃபாலோ பண்ணுவேன். ஏன் நீங்க ஒவ்வொரு தடவையும் ஏதாவது அசம்பாவிதத்தை பத்தியே பேசுறீங்க? நான் எதையும் கற்பனை பண்ணி சொல்லலையே. எனக்கு படிக்க சொல்லி கொடுத்த நியூஸை நான் படிக்கிறேன், அவ்வளவுதான். நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கலாமா கேமரான் வில்லியம்ஸ்? தாராளமா கேளுங்க. நீங்க பைபிள் படிப்பீங்களா? படிப்பேன். ஆனா உங்களை மாதிரி எனக்கு கடவுள் பக்தி எல்லாம் இல்ல. பைபிள்ல மேத்யூ 24 வெர்ஸ்ல வந்து இந்த உலகத்துல ஏகப்பட்ட அசம்பாவிதங்கள் நடக்கும்னு எழுதியிருக்கு. பூகம்பம், சுனாமி, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கும்னு சொல்லியிருக்கு. ஆனா நீங்க அதெல்லாம் சயின்ஸ்னு சொல்றீங்க. அப்படின்னா கடவுளுக்கு நடக்க போற எல்லா விஷயமும் முன்னாடியே தெரியுமா? அவருக்கு தெரியாதது எதுவும் இல்ல. அப்ப ஏன் அவரு நமக்கு உதவி பண்ண மாட்டேங்கிறாரு? அவரு நினைச்சா எது வேணாலும் நடக்கும்ல. இந்த சுனாமி, பூகம்பம் இதெல்லாம் வராம அவரால தடுக்க முடியும் இல்லையா? நாம தான் காரணம். இந்த உலகத்தை அவர் நல்லபடியா தான் உருவாக்குனாரு. ஆனா நாம தான் இது எல்லாத்தையும் அழிச்சுக்கிட்டு இருக்கோம். நாமனா யாரு? நானா? நீங்களா இல்ல இவரா? கடவுளை பொறுத்தவரை அவர் எல்லா இடத்துலயும் இருப்பாருன்னு சொல்ல வரீங்க, அப்படிதானே? இந்த உலகத்துல நிறைய பேர் அவர் இருக்காருங்கறத ஆழமா நம்புறாங்க. ஆனா இது வரைக்கும் யாரும் நிரூபிச்சதில்ல. நீங்க நல்லா பேசுறீங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ளைட் நம்பர் பேங்காக் 257 1 மணி நேரம் தாமதமாக புறப்பட உள்ளது. தாமதத்திற்கு வருந்துகிறோம். எங்க பாட்டி வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். எனக்கு உங்க பேச்சு ரொம்ப பிடிச்சிருந்தது. சாரி, நான் கொஞ்சம் உணர்ச்சி. இல்ல, அதுக்கு அவசியம் இல்ல. நீங்க உண்மையா தானே பேசுனீங்க. நீங்க பெரிய லெவல்ல பாதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு தோணுது. அப்படின்னா பாதிக்கப்பட்டவங்க தான் இப்படி பேசுவாங்களா? என் பேர் கேமரன் வில்லியம்ஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பக்குன்னு கூப்பிடுவாங்க. என்னோட பேரு க்ளோயி ஸ்டீல். என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன க்ளோயின்னு கூப்பிடுவாங்க. சோ நீங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். வாவ், நீங்க உண்மையிலேயே ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஜர்னலிஸ்ட்னு நிரூபிச்சிட்டீங்க. நீங்க சரியான நேரத்துக்கு வந்து அந்த பொம்பளை கிட்ட இருந்து என்ன காப்பாத்தினதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பாதிக்கப்பட்ட அனுபவம். எங்க அம்மாவும் அந்த பொம்பளை மாதிரியே தான் பேசுவாங்க. ஓ, அப்படின்னா உங்க அம்மாவும் கடவுள் பைத்தியம். ஆக்சுவலா நான் அப்படி இல்ல. என் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் தான் நான் செய்வேன். எனக்கு கடவுள் நம்பிக்கையும் இல்ல, மூட நம்பிக்கையும் இல்ல. மூட நம்பிக்கையா? தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரே ஒரு வார்த்தை அதுதான். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து காஃபி சாப்பிடலாமா? வேண்டாம்.
நோ தேங்க்யூ. ஓ கம் ஆன். சரி, உங்களுக்கு காஃபி பிடிக்கலன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு ஸ்ட்ராபெரி ஜாம் ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். போட்டு தாக்குறீங்களே, ஐஸ்கிரீம் சொன்னா நான் அப்படியே விழுந்துருவேன். ரியலி? யா, பட் வேண்டாம். இப்ப நான் ஒருத்தருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவர் எப்ப வேணாலும் இங்க வரலாம். எங்க அப்பாக்காக வெயிட் பண்றேன். அவரோட பர்த்டேக்கு நான் சர்ப்ரைஸ் விசிட் கொடுக்கலான்னு நினைச்சேன், பட் என்ன சர்ப்ரைஸ் பண்ணிட்டாரு. உனக்கு இத்தனை ஜோக்ஸ் தெரியும்னு என்கிட்ட சொல்லவே இல்லை. அதுலயும் குறிப்பா ஏ ஜோக்ஸ். ஓ மை காட், சிரிச்சு சிரிச்சு என் வயிறெல்லாம் வலிக்கு தெரியுமா. ஓகே, நீ போயிட்டு நான் இது வரேன். ஓகே. ஹாய் செல்லோ. ஹாய் பா. நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உங்க பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு நான் வந்தா நீங்க கிளம்பிட்டீங்களே. அர்ஜென்ட்டா வர சொல்லி எனக்கு கால் வந்துச்சுமா, அதனால நான் உடனே புறப்பட்டு வந்துட்டேன். மம்மி எனக்கு போன்ல சொன்னாங்க. ஆனா நீ வரத என்கிட்ட உங்க அம்மா சொல்லவே இல்லையே. உங்களை நான் பார்த்திருக்கேனே. நீங்க கேமரன் வில்லியம்ஸ்ல ஜெர்னலிஸ்ட் தானே? அது சரி, உங்க 2 பேருக்கும் எப்படி? இங்க தான் ஏர்போர்ட்ல மீட் பண்ணோம். 10 நிமிஷத்துக்கு முன்னாடி. அப்படியா? ஓகே, உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல, நான் கிளம்புறேன். பாய். உங்களை மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம் க்ளோயி. உன்னை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு? என்ன பண்ண இப்படி சொல்றீங்க? வா, உட்காரு பேசுவோம். காலேஜ்ல எப்படி போயிட்டு இருக்கு? ஓகே, பரவாயில்ல, போயிட்டு இருக்கா. என்னது? நான் வரும்போது நீங்க வீட்ல இருக்க போறதில்லைன்னு சொன்னதும் எனக்கு என்ன தோணுச்சு தெரியுமா? நீங்க எங்களை விட்டுட்டீங்கன்னு தோணுச்சு. க்ளோயி. எங்களை ஒதுக்கி வச்சிட்டீங்கன்னு நினைச்சேன். பேக்ஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு கோமா கதவை எட்டி உதைச்சு இனி உங்க முகத்துல முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டீங்கன்னு நினைச்சேன். உங்க அம்மாக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை க்ளோயி. எனக்கு புரியுதுப்பா, இது உங்க தப்பு மட்டும் இல்ல. நீ இப்ப என்ன சொல்ல வர? நீங்க வீட்டை விட்டு போயிட்டா. கம் ஆன் க்ளோயி, நீ எப்ப பார்த்தாலும் ஏன் அந்த விஷயத்தை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்க? சரி, அந்த பொண்ணு யாரு? எந்த பொண்ணு? அதான் அந்த ஏர் ஹோஸ்டஸ். பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்காங்க. ஓ மை காட், ஃப்ளைட் அட்டெண்டன்ட் அவ. என் கூட தினமும் எத்தனையோ ஃப்ளைட் அட்டெண்டன்ட்ஸ் ஒர்க் பண்றாங்க. யாருன்னு கேட்டா நான் என்னன்னு சொல்லுவேன்? இதுவே போன வருஷமா இருந்தா, அதாவது உங்களுக்கும் அம்மாவுக்கும் சண்டை வரதுக்கு முன்னாடி சொல்றேன், நீங்க உங்க பர்த்டேக்கு வீட்ல இருந்திருப்பீங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து கொண்டாடி இருப்போம். அது ஒரு அழகான குடும்பமா இருந்தது. க்ளோயி, நீ ஒண்ணு புரிஞ்சுக்கோ. எனக்கும் அம்மாவுக்கும் ரொம்ப சின்ன வயசுலயே கல்யாணம் நடந்து முடிஞ்சிடுச்சு. இத்தனை வருஷத்துல எங்களுக்குள்ள சில மாற்றங்கள் வருதுங்கிறது ரொம்ப சகஜமான விஷயம். எங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். தேவையில்லாம நீ தான் இதை பெருசாக்கிக்கிட்டு இருக்க. நானா? அப்ப நீங்க செய்யறதெல்லாம் சரியா? உங்க பர்த்டே அதுவும் வேலைன்னு சொன்னா எப்படி? நீ தான் கிறிஸ்மஸ் கூட வீட்டுக்கு வராம இருந்துட்டு, அது உனக்கு ஞாபகம் இருக்கா? எனக்கு காலேஜ் இருந்தது. நான் வேலைக்கு போகணுமா? எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரியுதுப்பா, யாராலையும் உங்ககிட்ட பேசி ஜெயிக்கவே முடியாதா? இங்க பாரு க்ளோயி, நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு நல்லாவே புரியுதுமா. ஆனா நான் என்ன பண்ணட்டும்? நான் பார்த்துக்கிட்டு இருக்கிற வேலை அப்படி. நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டு இனிமே நீ கொஞ்சம் அம்மாக்கு இல்ல, நாம 2 பேருமே உங்க அம்மாக்கு சப்போர்ட்டா இருந்தா நல்லதுன்னு தோணுது. அவங்கள நீங்களும் மிஸ் பண்றீங்களா? ஆமாமா, நானும் மிஸ் பண்றேன். பட் செல்லோ, உங்க அம்மாக்கு இருக்கிற அந்த மூட நம்பிக்கை எனக்கு பெரிய பிரச்சனையா மாறிக்கிட்டு இருக்கு. உங்க மேரேஜ் ரிங் எங்க டாடி? அதை என் கார்ல வச்சிருக்கேன். நான் எப்ப டியூட்டிக்கு வந்தாலும் அதை போட்டுக்க மாட்டேன். என்ன நீ என்ன குற்றவாளியை பார்த்த மாதிரியே பார்த்துக்கிட்டு இருக்க? நாம 2 பேரும் அம்மாக்கு சப்போர்ட்டா இருக்கணும்னு சொன்னேன், புரிஞ்சுதா? எனக்கு டைம் ஆச்சு, நான் போகிறோம். திரும்பி வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம். நீங்க திரும்பி வரும்போது நான் இருக்க மாட்டேன். இப்போ போனாலும் நீ அடுத்த மாசமாவது வீட்டுக்கு வருவல்ல? சரி, காரை எப்போ வைக்கிற இடத்துல தான் பார்க் பண்ணிருக்கேன். நீ சீக்கிரமா வீட்டுக்கு போ, அம்மா உனக்காக காத்துக்கிட்டு இருப்பா. லவ் யூ டா செல்லம். லண்டனுக்கு கிளம்ப போற பேன்கான் ஃபிளைட் 257க்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம டிராவலிங் டைம் 6 hours 30 minutes இருக்கும். Thank you, enjoy your flight. பேன்கான் 257, நீங்க டேக் ஆஃப் ஆறதுக்கு தயாராகலாம். எப்படி இருக்க? அடேங்கப்பா, நீ ரொம்ப
பெரியவனாயிட்ட. இறங்க. எனக்காக ஏர்போர்ட்ல இருந்து என்ன கொண்டு வந்த? சொல்ல மாட்டேன். நீயே பேக்கை செக் பண்ணிக்க. ஓகே, இந்த பேக்கை கொஞ்சம் உள்ள வரைக்கும் கொண்டு வரியா? குடு. வாவ், நான் கேட்ட பேஸ்பால் க்ளவ் மறக்காம கொண்டு வந்துட்டியே. ஐயா, அம்மா, அக்கா வந்துட்டா. அம்மா, அக்கா வந்திருக்கா. அக்கா வந்துட்டாமா. ஹாய் மா. ஹாய் க்ளோயி. நீ பார்க்க எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? ஓ வாவ். அப்புறம் குடிக்கிறதுக்கு என்ன கொண்டு வரட்டும்? ஏதாவது அம்மா இங்க juice? பாருங்க. Okay. அக்கா எனக்காக பேஸ்பால் க்ளவ் கொண்டு வந்திருக்காங்க. நல்லா இருக்குல்ல? லண்டன் போறதுக்கு 6 மணி நேரம் ஆகுமா? ஐ பறிச்சிட்டு வந்த பிறகு இதை நினைச்சு நாம எல்லாரும் சிரிக்க போறோம் பாருங்க. ஹைப்பர் ஜெட்னா என்ன? டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் உருவாக்க போகுது. என்ன சொன்ன? டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்டா? ஆமா, அவங்க கூடி சீக்கிரம் புது ஜெட்டை உருவாக்க போறாங்க. பவர்ஃபுல் இன்ஜின்ல 300 பேர் டிராவல் பண்ணலாம். நியூயார்க் டு லண்டன் 6 மினிட்ஸ்ல போலாம். 6 மினிட்ஸ்ல போலாமா? 6 மினிட்ஸ்ல. அது பயங்கர வேகமாச்சே. அவங்க சொல்றது பொய்யா கூட இருக்கலாம். நிச்சயமா, அதுல சந்தேகமே இல்ல. ஏன்னா ஒரு மனுஷனால அப்படிப்பட்ட ஒரு மிஷினை உருவாக்கத்துக்கு சான்ஸே இல்ல. அப்படியே கொண்டு வந்தாலும் ஏலியன்ஸ் கிட்ட தான் கொண்டு வரணும். ஏலியன்ஸை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்காட்ச் ப்ளீஸ். சோ உங்க அப்பா உன்னை பார்த்து சர்ப்ரைஸ் ஆனாரா? சர்ப்ரைஸ் ஆனாரு அப்படிதான் நினைக்கிறேன். அவருக்கு போறதுக்கு மனசே இல்ல. வேற வழி இல்லாம தான் இங்க இருந்து கிளம்புனாரு. எனக்கும் தெரிஞ்சது. உன்னோட டிராவல் எப்படி இருந்தது? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருந்தது. காலேஜ் எப்படி இருக்கு? போயிட்டு இருக்க. மா, நான் ஏர்போர்ட்ல ஒருத்தரை மீட் பண்ணேன். அவர் பேரை சொன்னா ஆச்சரியப்படுவீங்க. பக் வில்லியம்ஸ். ஓ சாரி, கேமரன் வில்லியம்ஸ். யாரு? ஜர்னலிஸ்டா? ஆமா. உண்மையாவா? அவர்கிட்ட பேசுறதுக்கு கொடுக்க சான்ஸ் கிடைச்சதா? ஆக்சுவலி நிறையவே பேசினேன். அவரு ரொம்ப நல்லவர். உங்ககிட்ட மறைச்ச பிரயோஜனமும் இல்லை. அவர் அழகாவும் இருக்காரு. நீ அவரோட ஃபேனுன்னு கூட சொன்ன. ஆமா. அப்புறம் இன்னொரு விஷயம், எர்த்குவேக் வந்தா இந்த உலகம் அழிஞ்சிரும்னு நீ மட்டும் நினைக்கல, உன்ன மாதிரி நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னு சொன்னாரு. ஏர்போர்ட்ல கூட இந்த மாதிரி தான் ஒரு லூசு கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தது. சாரி, நான் ஆக்சுவலா அப்படி மீன் பண்ணல. அது போட்டம்மா, அவரு ரொம்ப நல்லவர். வந்ததும் வராததுமா நான் அதை பத்தியே பேசுறேன்னு நினைக்காத. நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ண. நான் சொல்றத கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா உனக்கே தெரிய வரும். பைபிள்ல சொன்னது எப்பவுமே பொய்யாகாதுமா. அதை சந்திக்க நீ தயாரா இருக்கணும். எதுக்கு நான் தயாரா இருக்கணும்? அது வேண்டாம், அதை பத்தி பேசாதீங்க. க்ளோயி, நான் பேசுறத ஒரே ஒரு தடவை பொறுமையா கேளு. மா, இதை நான் நிறைய வாட்டி கேட்டுட்டேன். இதை கேட்கறதுக்காக நான் இப்ப வரலமா. சொல்லி அந்த கடவுள் கிட்ட நான் வேண்டாத நாளே இல்ல. என் பிரார்த்தனையை கேட்டுதான் அவர் உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்காரு. என்னமா சொன்ன? அந்த கடவுளை நீங்க கூட்டிட்டு வந்தாரா? கடவுள் உன்னை நீங்க கூட்டிட்டு வரல, நானா தான் இங்க வந்திருக்கேன். நானா போய் டிக்கெட் வாங்கி ஃபிளைட்ல ஏறி உட்காந்து இங்க வந்திருக்கேன். கடவுளுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. சரிம்மா, இப்ப நீங்க இவ்ளோ பேசுறீங்கல்ல, அப்பாவோட பர்த்டேக்காக தான் கடவுளை நீங்க வர வச்சாருன்னா அதே கடவுள் எதுக்காக அப்பாவை லண்டனுக்கு அனுப்புனாரு? நாம 2 பேரும் இப்படி மனசை விட்டு பேசுறதுக்காக இருக்கலாம். சும்மா வளராதீங்க. நான் ஒரு விஷயத்த மட்டும் உறுதியா சொல்லுவேன், அப்பா இன்னைக்கு லண்டனுக்கு போக காரணம் அந்த கடவுள் தான். இங்கே இரு, வந்துடுறேன். சரி. நான் வேணா உங்களுக்கு உதவி பண்ணட்டுமா? நான் உங்ககிட்ட உதவி கேட்டேனா?
உங்களுக்கு எட்டாதுன்னு நான் கேட்குறேன். இதை என்னாலேயே பண்ண முடியும். என்ன அப்படி பார்க்குற? என்னை பார்த்தா ஏதாவது கேள்வி கேட்கணும்னு தோணுதா? நான் எப்படி கார் ஓட்டுறேன்னு கேட்பேன், இந்த ட்ரெஸ் எல்லாம் எங்கே வாங்குறேன்னு கேட்பேன். இதெல்லாம் தானே கேட்கணும்னு நினச்சேன். ஏன் இப்படி வளர்றீங்க? இதோ இதான் எங்க அப்பா. அவர் ஒரு ஃபுட்பால் பிளேயர். நல்ல விஷயம்தான். அவர் கைவலி மட்டும் குறைஞ்சதுன்னா நாளைக்கு நிச்சயமா அவரை டிவியில பார்க்கலாம். உங்க அப்பா அவ்வளோ பெரிய பிளேயரா? டீம் பேர் என்ன? கோ ஜெக்ஸ். ஓ, அவரோட கைக்கு என்னாச்சு? காஸ்மா, அது எங்க வீட்டு நாய்க்குட்டி. அதான் எங்க அப்பாவோட கையை கடிச்சிடுச்சு. ஓ அப்படியா? அது கடிச்சதுனால எங்க அப்பா கோவம் வந்து ஸ்விம்மிங் பூல்ல தள்ளி விட்டாரு. என்ன இது? பக்கத்துல இருக்கிறவங்கள டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு சொன்னல. சாரி. ஓ, உங்க தொழில் பெட்டிங் பண்றதா? சரியா சொன்னீங்க. என்ன அந்த பொண்ணுகிட்டயே பெட்டிங்கா? அவங்க அப்பா ஒரு பெரிய ஃபுட்பால் பிளேயர். அவங்க கூட பெட் பண்றது ரிஸ்க். என்ன சிரே, இன்னைக்கு ரொம்ப அப்செட்டா இருக்க? இது கேட்குற? இல்ல, பர்த்டே அன்னைக்கு வேலைக்கு வந்திருக்க. அதெல்லாம் பார்த்தா இந்த வேலையை பார்க்க முடியுமா? க்ளோயி ஊர்ல எத்தனை நாள் இருக்கிறதா சொன்னா? இனிமே நான் சீட்டில் உட்கார வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். காலை கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணிக்கிட்டு க்ரூ மெம்பர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு வரேன். பேச்ச மழுப்புறதுல இவன் மண்ண. இந்தாங்க. தண்ணி வேணுமா? என்னையா தேடுறது? நான் பயந்துட்டு தெரியுமா? சரிமா, எனக்கு வாங்கி கொடுக்க சான்ஸே இல்ல. வா ப்ளீஸ்க்கா, ஒண்ணே ஒண்ணு. அதுன்னு சொல்றேன்ல. டிக்கெட்ஸ் கிடைச்சிடுச்சு. என்ன? வாவ்! இதுக்கு பதிலா நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க போதும். என்னாச்சு? ஒண்ணுல இந்த சீட்ஸ் இன்னும் கொஞ்சம் பின்னாடி கிடைச்சிருந்தா நல்லா இருக்கும்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். காஃபி? சரியாயிடும்ல? யாரு? அம்மாக்கு. இப்ப வர வர என்னமோ மாதிரி நடந்துக்கிறாங்க. அவங்க கழுத்துல ஒரு ஒயிட் ஸ்டோன் செயின் இருக்குல்ல, அதை கழட்டவே மாட்டேங்கிறாங்க. எப்ப பார்த்தாலும் உட்காந்து பைபிளே படிச்சிட்டு இருக்காங்க. அப்பாக்கும் அம்மாக்கும் ஏதாவது சண்டையா? உனக்கு தெரியுமா? இல்லையே, நீ தேவையில்லாம யோசிக்காதேன்னு. அப்பாக்கு அவசரமா வேலை வந்துருச்சு, அதான் உடனே கிளம்பி போயிட்டாரு, அவ்வளவுதான். அப்பா என் கேமை பத்தி உன்கிட்ட சொன்னாரா?
சொல்லாம எப்படி? நாங்க உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டே இருப்போம். இந்த உலகத்திலே நீ தான் கிரேட்டஸ்ட் பேஸ்பால் பிளேயர்னு கூட சொன்னாரு. இன்னொரு விஷயம் சொல்லவா? என்னது? அதான் உண்மை. ஐ லவ் யூ அக்கா. ஐ டு லவ் யூ. அல்லாஹு அக்பர். தெரியல. உட்காருங்க. நீங்க பாத்தீங்களா? உட்காருங்க ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இருங்க சார். தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா உட்காருங்க. தயவு செஞ்சு அமைதியா இருங்க. கிறிஸ், கிறிஸ் கதவை தர. ஏன் கதவை லாக் பண்ண? கிறிஸ் பாத்தீங்களா? ரொம்ப பயமா இருக்கு. ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா இருங்க. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா உட்காருங்க ப்ளீஸ். யாரும் டென்ஷன் ஆகாதீங்க ப்ளீஸ். எல்லாம் உட்காருங்க. இங்க என்ன நடக்குது? பதட்டமாக்காம அமைதியா இருங்க. புரியலையே. எல்லாரும் திடீர் திடீர்னு காணாம போறாங்க. என்ன பிரச்சனை? இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். என் கூட வரீங்களா? கொஞ்சம் பதட்டமாக வருங்க. எங்க போறேன்னு தெரியலையே. என் பையன் வழி விடுங்க. போய் கேட்கலாம். வாங்க, சீக்கிரம் வாங்க. சார் சொல்றது கேளுங்க. சார் சொல்றது கேளுங்க. ப்ளீஸ் சீட்ல போய் உட்காருங்க. அட்டென்ஷன், நான் கேப்டன் பேசுறேன். தயவு செஞ்சு எல்லா பயணிகளும் சத்தம் போடாம போய் அவங்க சீட்ல உட்காருங்க. ஃப்ளைட்ல டீகம்ப்ரஷன் உருவாயிருக்கு. எல்லாரும் ஆக்சிஜன் மாஸ்க போட்டுக்கிட்டு அவங்க சீட்ல அமைதியா உட்காருங்க. தயவு செஞ்சு போங்க. போங்க சீட்ல உட்காருங்க ப்ளீஸ். எடுக்குதுன்னு புரியல.
இது ஃப்ளைட் பேன்கான் 257. இங்க ஒரு பிரச்சனை உருவாயிருக்கு. நான் பேன்கான் 257ல இருந்து பேசுறேன். இது ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன். நான் பேசுறது யாருக்காவது கேக்குதா? இது பேன்கான் ஹெவி 257. ப்ளீஸ் பதில் சொல்லுங்க. பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு நான் தான் பிரஷரை ட்ராப் பண்ணி இப்போ பரவாயில்ல. பிளேன்ல இருக்கிற மொத்த பேசஞ்சர்ஸும் மரண பயத்துல இருக்காங்க. இந்த மாதிரி நேரத்துல நீ தான் கொஞ்சம் தைரியமா நடந்துக்கணும். எனக்கு ஹெல்ப் பண்றியா? சரி. நான் பேசஞ்சர்ஸ் கிட்ட போய் பர்சனலா பேசிட்டு வரேன். நீ போய் காக்பிட்ல உட்காரு. ஓகே. ஹலோ எவ்ரிபடி, நான் கேப்டன் ஸ்டீல். எல்லாரும் தயவு செஞ்சு அவங்கவுங்க சீட்ல உட்காந்து சீட் பெல்ட்ஸ் போட்டுக்கங்க. இப்ப பிரஷர் நார்மலா இருக்கு. உங்களுக்கு இந்த ஆக்சிஜன் மாஸ்க் தேவைப்படாது. இங்க என்ன நடக்குது? என் குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. என்ன நடந்திருக்குன்னு தெரியாம ஒரு குழப்பமான சிச்சுவேஷன்ல நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி சிச்சுவேஷன்ல தான் இப்ப நானும் இருக்கேன். உங்க எல்லாரையும் பாதுகாக்க என்னை என் கடமையை செய்ய விடுங்க. பாதுகாப்பா? என்ன பாதுகாப்பு? ஒழுங்கா உன் சீட்ல உட்காரு. எல்லாரும் கொஞ்சம் தைரியமா இருக்க. இப்ப நாம ஒரு பெரிய ஆபத்தால சூழ்ந்திருக்கிறோம். நான் ஏர்பேஸுக்கு கான்டாக்ட் பண்ணி ஏதாவது உதவி கிடைக்குமான்னு ட்ரை பண்றேன். காணாம போனவங்களை தேடுறதுக்கான முயற்சியும் பண்றேன். ஆனா இது வரைக்கும் எனக்கு எந்த தகவலும் கிடைக்கல. அதனால இந்த அசம்பாவிதம் இங்க மட்டும்தான் நடந்திருக்கா இல்ல எல்லா இடத்துலயும் நடந்திருக்காங்கிற விஷயம் எனக்கு சரியா தெரிய வரல. அதனால எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்ச அடுத்த நிமிஷமே அதை உங்ககிட்ட சொல்றேன். அவ்வளவுதான். என்ன சொல்றீங்க? என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன பண்றது? பையன் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஒரு நிமிஷம் கொஞ்சம் பதில் சொல்லிட்டு போங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். கிம்மி, ஓ மை காட், கிம்மி. கிம்மியை கூட காணோம். இங்க என்ன நடக்குது? நீ இப்படி மனசை தளர விடக்கூடாது. என்னால முடியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஹாட்டி கொஞ்சம் அமைதியா இரு. இங்க பாரு, என்ன பாரு. எனக்கு யாரோடையும் கான்டாக்ட்ஸ் கிடைக்கல. நாம நம்ம வேலையை செஞ்சாகணும். அது மட்டும் இல்லாம இப்ப நானும் இங்க தனியாள் ஆயிட்டேன். நீ கொஞ்சம் தைரியமா இருந்து எனக்கு துணையா இருக்கணும். ஓகே? புரியுதா? நீ ஒரு வேலை பண்ணு. நேரா உள்ள போய் மொத்தம் எத்தனை பேசஞ்சர்ஸ் இருக்காங்கன்னு கவுண்ட் பண்ணு. யாராரு மிஸ் ஆயிருக்காங்க அவங்க டீடைல்ஸ் என்னன்னு கலெக்ட் பண்ணு. ஓகே? ஓகே. ரே, எனக்கு பயமா இருக்கு. உனக்கு? பயப்படாத ஹாட்டி. தைரியமா இதை நாம சமாளிக்கணும். எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. என்ன இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுங்க. ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க. ப்ளீஸ் மேம், பயப்படாதீங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் கேமரன் வில்லியம்ஸ், பேன்கான் ஃப்ளைட் 257ல இருந்து பேசுறேன். நாங்க எங்கேயோ அட்லாண்டிக் மேல பறந்துட்டு இருக்கோம். லண்டனுக்கு போயிட்டு இருக்கோம். நாங்க கிளம்பி கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆயிருக்கு. இங்க திடீர்னு
யாரும் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்கு. மேம், நீங்க இங்க என்ன பாத்தீங்கன்னு சொல்றீங்களா? எனக்கு தெரியல. என் கூட இருந்த குழந்தை திடீர்னு காணாம போயிடுச்சு. கொஞ்சம் தெளிவா சொல்றீங்களா ப்ளீஸ்? என்ன சொல்றீங்க? எல்லாரும் மாதிரி நானும் அமைதியா தான் உட்கார்ந்துட்டு இருந்தேன். அம்மா எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்கணும்னு என் பையன் சொன்னான். அவனை தூங்க வச்சுட்டு நானும் தூங்கினேன். திடீர்னு எல்லாரும் கத்துற சத்தம் கேட்டுச்சு. என்னாச்சுன்னு தெரியல. நான் இப்ப சொல்ல போறதை நம்ப முடியாத அளவுக்கு இருக்கலாம், ஆனா அதான் உண்மை. பிளேன்ல இருந்த ஆளுங்க திடீர்னு காணாம போயிருக்காங்க, மாயமா மறைஞ்சிட்டாங்க. ஆனா அவங்க போட்டிருந்த ட்ரெஸ் இங்க தான் இருக்கு. அவங்களுக்கு சம்பந்தப்பட்ட பர்சனல் திங்ஸ் எல்லாமே இங்க தான் இருக்கு. ஹலோ மிஸ், டென்ஷன் ஆக வேண்டாம், கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருங்க. இது சரியில்லை. இப்ப நான் எதிர்பார்த்த மாதிரியே நடக்குது. எதிர்பார்த்த மாதிரினா? ஒண்ணு இல்ல, இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க. நான் இன்னைக்கு கிளம்பி இருக்க கூடாது. இப்பதான் நான் தைரியமா இருக்கணும். ரொம்ப நேரம் இப்படியே நீடிக்க போறது இல்ல. ஹலோ, உள்ள யாராவது இருக்கீங்களா? ஹலோ ஹலோ, பார்த்து பொறுமையா வாங்க. உங்க சீட்ல உட்காருங்க. ஓகே, நிம்மதியா உட்காருங்க. உங்க சீட் பெல்ட்ஸை போட்டுக்கோங்க ப்ளீஸ். நீங்க உள்ள போறப்போ உங்களுக்கு எது தெரியும்னு சொன்னீங்க? நடக்க கூடாததெல்லாம் நடந்துட்டு இருக்கு. தேவைப்படாம டென்ஷன் ஆகாதீங்க, எல்லாம் சரியாயிடும். ஓகே, இது பாருங்க, நீங்க பார்த்தது எதுவுமே உண்மை இல்லை. இந்த மியூசிக் கேட்டுக்கிட்டு நிம்மதியா படுத்துக்கோங்க. ரிலாக்ஸ். இனிமே எந்த பிரச்சனையும் வராது. நீங்க பார்த்தது சொல்றீங்களா? நீ என்ன பார்த்தியோ அதே தான் நானும் பார்த்தேன். இந்த சைட்ல இருந்து பார்த்தா வித்தியாசமா தெரியும்னு நினைக்கிறியா? கோச்சிக்காதீங்க. இங்க ஆளுங்க காணாம போறதுக்கு முன்னாடி வித்தியாசமா ஏதாவது பாத்தீங்களா? வெளிச்சம், சத்தம் ஏதாவது? எதையும் பார்க்கல. உங்க பக்கத்துல இருந்தவர் அவர் யாரு? எனக்கு எப்படி தெரியும்? அவரும் ஒரு பேசஞ்சர். அவர் ஏதாவது வித்தியாசமா செய்யறத நீங்க பாத்தீங்களா? இதை பாரு பிரதர், உண்மையை சொல்லணும்னா நாம எல்லாருமே இப்ப வித்தியாசமா தான் இருக்கோம். சொல்லுங்க. இந்த போட்டோ எடுக்கிற வேலை எல்லாம் வச்சுக்காத. ஹாய், இது மிஸ்டர் ஸ்டீவோட வீடு. உங்களோட நம்பரையும் பேரையும் சொல்லுங்க. ப்ளீஸ்
ப்ளீஸ் போன் எடுங்க. இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. ரேமி, ஒருவேளை நீ வீட்டுக்குள்ள இருந்து நான் பேசுறது உனக்கு கேட்டுச்சுன்னா தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு. ஓகே, நீ பயத்துல இருக்கன்னு எனக்கு புரியுது. நானும் ரொம்ப பயந்து போயிருக்கேன். ப்ளீஸ் போன் எடுத்து பேசு. உனக்கு ஒன்றும் ஆகலன்னு சொல்ல, அதுவே போதும் எனக்கு. நான் உன் வாய்ஸை கேட்டாகணும். I love you, Remy. இப்ப நாம இருக்கிற நிலைமையில ஒரு விஷயம் செய்யலாம்னு தோணுது. எல்லாரும் சேர்ந்து கடவுளை வேண்டிக்கலாம். வேண்டணுமா? யார்கிட்ட வேண்டிக்கணும்? கடவுள் கிட்ட. யாரோட கடவுள்? உன் கடவுள் கிட்டயா இல்ல என் கடவுள் கிட்டயா? எதுக்கு கோபப்படுறீங்க? நான் ஒரு நல்ல ஐடியா சொல்லட்டா? சொல்லுங்க. அட்டென்ஷன் பேசஞ்சர்ஸ், நாம எதிர்பார்க்காத அளவுக்கு பிரச்சனை இருக்கிறதுனால இப்போ நாம திரும்பி நியூயார்க்கே போறோம். கிட்டத்தட்ட 3 மணி நேரத்தில் JFK போய் சேர்ந்துருவோம். சண்டை போடாதீங்க ப்ளீஸ். பாருங்க, தயவு செஞ்சு யாரும் இந்த பக்கம் வராதீங்க. எல்லாரும் அந்த பக்கம் போங்க. ஹாய், இது ஐயன் ஸ்டீல். உனக்கு ஒன்றும் இல்லையே? எத்தனை பேர் இருக்காங்கன்னு கவுண்ட் பண்ணியா? முயற்சி பண்ண, ஆனா யாருமே ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க. யாரும் ஒழுங்கா சீட்ல உட்கார மாட்டேங்கிறாங்க. பயந்து போயிருக்காங்க. எனக்கும் பயமா தான் இருக்கு. கம் ஆன், நடந்தது என்னமோ நடந்து போச்சு. மறுபடியும் அது நடக்காம இருக்கும்னு நம்புவோம். ஹேட்டி, என்ன சத்தம் இது? சார்லி 1581, இது பேன்கான் 257. நான் பேசுறது கேக்குதா? சார்லி 1581, நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா இல்லையா? ப்ளீஸ் பதில் சொல்லுங்க. சார்லி 1581, இது பேன்கான் 257. நான் பேசுறது கேக்குதா? சார்லி 1581, நீங்க எங்க பிளேனுக்கு நேரா வந்துகிட்டு இருக்கீங்க. நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா இல்லையா? Damn it, அது நேரா நம்மள நோக்கி வந்துகிட்டு இருக்கு. உடனே பேசஞ்சர்ஸ் அலர்ட் பண்ணு. சீக்கிரம் போ. ஓகே. ஆல் பேசஞ்சர்ஸ் ப்ளீஸ் உங்க சீட்ல உட்காருங்க. உடனே உங்க சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. ஆட்டோ பைலட் டவுன். சார்லி 1581, நீங்க எங்க ஏரியாக்குள்ள வந்துகிட்டு இருக்கீங்க? நான் 1000 அடி உயரத்துல பறந்துகிட்டு இருக்கேன். அதாவது 1000 feet. இது பேன்கான் 257. நாங்க ஒரு ஆக்சிடென்ட் சந்திச்சிருக்கோம். சார்லி 1581 எங்களை மோதி கீழே விழுந்துகிட்டு இருக்கு. எங்க கோஆர்டினேட்ஸ் நோட் பண்ணிக்கங்க. 47. நாங்க ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கோம். ஒரு பிளேன் கிராஷ் ஆக போகுது. சர்ச் அண்ட் ரெஸ்கியூ ஆபரேஷனுக்கு ரெடி பண்ணுங்க. நான் மறுபடியும் சொல்றேன், சர்ச் அண்ட் ரெஸ்கியூ ஆபரேஷனுக்கு ரெடி பண்ணுங்க. கம் ஆன், தயவு செஞ்சு யாராவது பதில் சொல்லுங்க.
ஏன் எல்லாரும் என் மேல சந்தேகப்படுறீங்க? ஒருவேளை நானே ஒரு டெரரிஸ்டா இருந்தாலும் இப்படி ஒரு ஆயுதத்தை என்னால உருவாக்க முடியுமா? ஏன்னா இங்க ஏற்பட்டது ஏதோ ஒரு பாம்பு இல்ல. ஒருவேளை அது ஆயுதமா இருந்தா நிச்சயமா இந்த உலகத்தை சேர்ந்ததா இருக்காது. இப்போ நீ என்னதான் சொல்ல வர? இல்ல இங்க இருக்கிறவங்க எல்லாம் ஏலியன்ஸால கிட்னாப் ஆயிருக்கலாம்ல. ஏலியன்ஸாலயா? என்ன உளர்ற? இவன் சொல்றது நம்புற மாதிரியா இருக்கு? பாத்து பொறுமையா பொறுமையா மேல இருங்க. பொறுமையா தூக்குங்க. பொறுமையா லாக் பண்ணுங்க. ஓகே சார், கிளம்பலாம். இங்க எல்லாரும் ஓகே தானே? அந்த இன்னொரு பிளேன் என்னாச்சு? கிராஷ் ஆயிடுச்சா? தெரியாது. கேமரா வச்சிருக்கீங்கல? கேப்டன் இந்த ஃளைட்டோட விங்க போட்டோ எடுக்க சொல்லிருக்காரு. ஓகே. இங்க பாருங்க, கொஞ்சம் தள்ளி போங்க. பாருங்க, எங்க வேலையை செய்ய விடுங்க சார். ப்ளீஸ் சார். சார் எதுவும் ஆகாது. யாருக்கு எதுவும் ஆகாது சார். அதை பார்த்துக்கோங்க. இங்க கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. எங்க வேலையை செய்ய விடுங்க. சார் ப்ளீஸ் சொன்ன கேளுங்க. உங்களை தான் இதுக்குள்ள வராதீங்க. ப்ளீஸ் அங்கே நில்லுங்க. கேப்டன், இது நீங்க கேட்ட போட்டோ. எதிர்பார்த்த அளவுக்கு டேமேஜ் இல்லை. 6 இன்ச்சு மேல பட்டிருந்தா ரெக்கையே போயிட்டு இருக்கும். இப்போ ஸ்பாய்லர் மட்டும்தான் அடிபட்டிருக்கு. அதனால பிரச்சனையா? லேண்ட் பண்ணும்போது ஸ்லோ பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஜேஎஃப்கேவோட ரன்வே கொஞ்சம் பெருசுங்கிறதுனால மேனேஜ் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். எப்படியோ உயிர் பொழைச்சா சந்தோஷம். எல்லாரும் போயிட்டாங்க. சின்ன குழந்தைங்க மட்டும் இல்ல, பெரியவங்களும் போயிட்டாங்க. என்ன சொல்ல வரீங்க? நான் என் தம்பி தேடி வந்திருக்கேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இங்க டாக்டர்ஸ் பேசிட்டு இருந்ததை கேட்டுட்டு இருந்தேன். இது இந்த நாட்டுல மட்டும் நடக்கல, உலகம் பூராவும் நடந்திருக்கு. இந்த உலகமே அழிய போகுதுன்னு சொன்னாங்க. பைபிள்ல எழுதியிருந்தபடி கண்டிப்பா நடக்கும்னு சொன்னாங்க. ஏற்கனவே இதில் கம்ப்யூட்டர் சென்சார்ஸ் எல்லாம் ப்ராப்ளம்ல இருக்கு. கேமரான்,
ஆட்டோ பைலட் இங்க வேலை செய்யற நீ கொஞ்சம் பிளேனோட கடைசி வரைக்கும் போயிட்டு ஏதாவது லீக்கேஜ் இருக்கான்னு கொஞ்சம் பார்த்துட்டு வரியா? அதாவது அடிப்பட்ட விங்ல இருந்து. லீக்கேஜா? அதாவது டேங்க்ல இருந்து? ஒருவேளை டேங்க்ல இருந்து லீக் இருந்துச்சுன்னா நான் இந்த ஃபிளைட்டை இன்னும் கொஞ்சம் மேலே பறக்க வைக்கணும். என்னாச்சு? ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்க. என்னாச்சு? நான் இங்க இருக்க மாட்டேன். நான் வீட்டுக்கு போகணும். நாம எல்லாரும் வீட்டுக்கு தான் போறோம். கொஞ்சம் பொறுமையா இருங்க என்னால ப்ளீஸ். முடியாது. நான் போகணும். நான் போய் என் குழந்தையை தேடணும். ஏன் என்ன தடுக்கிறீங்க? ஃபியூல் லீக் தெரியுது. நிச்சயமா நம்ம இங்க இருந்து போக முடியாது. எனக்கு நம்மளால போக முடியாதா? நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. நாம சேஃபா போயிடுவோம். ஃளைட் எரிஞ்சிக்கிட்டு இருக்கா? என்னாச்சு? எல்லாரும் அமைதியா இருங்க. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா உட்காருங்க. உட்காருங்க. யாரும் சாக போறதில்ல. போங்க. ப்ளீஸ் எல்லாரும் அவங்க தயவு செஞ்சு எல்லாரும் நான் சொல்றதை கேளுங்க. ஒண்ணும் ஆகாது. இந்த பிளேன்ல இருக்கிற யாரும் சாக போறதில்ல. புரியுதா? உட்காருங்க. உங்க சீட்ல உட்காருங்க. கேப்டன் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. எல்லாரும் அமைதியா இருங்க. அதுதான் நம்ம கேப்டனுக்கு பண்ற மிகப்பெரிய உதவி. கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஒண்ணும் ஆகாது. உட்காருங்க. இங்க பாருங்க, என் வாழ்க்கையில எல்லா உறவுகளையும் நான் இழந்துட்டேன். இதுக்கப்புறம் நான் ஏன் வாழணும்? அழாத. ஃளைட்டுக்கு தீ பிடிச்சிருக்கு. எங்க? ரைட் சைடு ரெக்கல. விங் எரிஞ்சுக்கிட்டு இருக்கா இல்ல ஃப்ளூயில் எரிஞ்சுக்கிட்டு இருக்கா? ஃபியூவல் தான், ஆனா தீ பெருசா இருக்கு. அது பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் நேரத்துல அணைஞ்சிடும். எப்படி? ஃபியூல் பிளேன்ல ஃபியூல் குறைஞ்சிக்கிட்டே வருது. நம்மளால லேண்ட் பண்ண முடியுமா? இப்போதைக்கு எதுவும் கரெக்டா சொல்ல முடியாது. முதல்ல அந்த லீக்கேஜ் இங்க இருக்கா இல்ல இங்க இருக்கான்னு தெரியணும். அதுக்கு இப்ப என்ன பண்ணணும்? தீ அணைஞ்சதுக்கு அப்புறம் தான் எதுவா இருந்தாலும் சொல்ல முடியும். அணைஞ்சிடுச்சு கேப்டன். லெவல்ஸ்ல எந்த மாற்றமும் இல்லை. அப்படின்னா ஃபியூல் இல்லையா? எதுவும் கிளியரா சொல்ல முடியாது. இது போதாதுக்கு எலிவேட்டர்ஸும் வேலை செய்யல. எது? எலிவேட்டர்ஸ் உயரமா பறக்க முடியாது. ஏன் கண்ட்ரோலை மீறி கொஞ்சம் கொஞ்சமா இந்த பிளேன் கீழே இறங்கிக்கிட்டு இருக்கு. யாரையாவது கான்டாக்ட் பண்ணலாம்னா சிக்னலும் இல்லை. உங்ககிட்ட சேட்டலைட் ஃபோன் இருக்கா? இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிஸ்ட் கிட்ட இல்லாததா? நான் மட்டும் சும்மாவா? இந்த பகுதியில் நம்மளை இடிச்ச பிளேனை தவிர வேற எதுவுமே தெரியல. அவங்க கிட்ட பேசுனீங்களா? அதுல யாராவது காணாம போயிருக்காங்களா? அதுல இருக்கிற பேசஞ்சர்ஸ் கிட்ட நான் பேசல. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயமா தெரியும், அந்த ஃப்ளைட்டை ஓட்டுறதுக்கு யாருமே இல்லை. எக்ஸ்கியூஸ் மீ, என் மனசுக்கு ஒரு விஷயம் தோணுது. அவங்க இன்னும் நம்ம ஃப்ளைட்ல தான் இருக்காங்கன்னு தோணுது. அது என்னன்னா, நம்மளால அவங்கள பார்க்க முடியலன்னு நினைக்கிறேன். அதாவது அவங்க இன்விசிபிளா கூட இருக்கலாம்ல. நீ திருந்தவே மாட்டியா? நீங்க அதிகமா இங்கிலீஷ் படம்லாம் பார்ப்பீங்க போல இருக்கு.
This is 3-star alarm. உங்க வீட்ல இருந்து எங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. ஏதாவது பிரச்சனைனா எங்களுக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஹலோ. உனக்கு கெமியை பத்தி என்ன தெரியும்னு சொல்லு. என்ன? அதாவது உனக்கு அவளுக்கு எத்தனை நாள் பழக்கம்? கொஞ்ச நாளா தான் தெரியும். இது அவ கூட ஒரு 3வது. அவளுடைய திங்ஸ் எல்லாம் எங்க இருக்கு? எந்த திங்ஸ் கேக்குறீங்க? எதுவா இருந்தாலும் சரி, அவ பர்ஸ், அவ ஜர்க்கின், போட்டிருந்த ஓவர் கோட், அவ பேக் எது கிடைச்சாலும் இங்க கொண்டு வா. சீக்கிரம் போ. ஓகே. Attention passengers, தயவு செஞ்சு எல்லாரும் உங்க சீட்ல உட்கார்ந்துக்கிட்டு சீட் பெல்ட்டை போட்டுக்கங்க. சார்லி 1581 நீங்க எங்க ஏரியாக்குள்ள வந்துகிட்டு இருக்கீங்க? நான் 1000 அடி உயரத்துல பறந்துகிட்டு இருக்கேன். அதாவது 1000 feet. எல்லாத்தையும் கொண்டு வந்து போடு. என்ன? சீக்கிரமா போடு. போடு, எல்லாத்தையும் போடு. ஓகே. நீ எதை தேடிட்டு இருக்க? ஒண்ணு நான் பைத்தியக்காரனா இருக்கிறோம், இல்லைன்னா இந்த உலகத்துக்கே பைத்தியம் பிடிச்சிருக்கிறோம். நீ எதை பத்தி பேசுறேன்னு எனக்கு புரியல. இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு.
ஆக்சுவலா நம்ம இப்ப இருக்குன்னு நினைக்கிற இடத்துல இருந்து இல்லாம போனோம்னா என்ன சொல்ல வர? அதாவது நம்ம ஒரு ஸ்பேஸ்க்குள்ள ஒரு பெரிய ஹோல் உண்டாக்கி அதுக்குள்ள போயிருந்தா நான் என்ன சொல்ல வரேன்னா இருக்கிற ஆளுங்களை விட்டுட்டு நம்ம எங்கேயோ போயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். இத பத்தி என்ன சொல்றீங்க? அப்படி இருக்க வாய்ப்பே இல்ல. வாய் மூடுங்க. நீங்க எல்லாரும் உங்க இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க. இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன தெரியும்? நீ இதுக்கு எவ்வளவு பணம் வாங்குன? நீங்க எதை பத்தி பேசுறீங்க? இவன் செஞ்ச வேலையால நான் என் குழந்தையை இழந்துட்டேன். மேம் நீங்க தேவையில்லாம கன்ஃபியூஸ் ஆகி ஏதோ டென்ஷன்ல பேசுறீங்க. எல்லாரும் பின்னாடி போங்க. இதை எப்படி கொண்டு வந்தீங்க? சொல்லு. என்ன சொல்லணும்? எவ்வளவு பணம் வாங்குனேன்னு சொல்லு. என்ன சொல்றீங்க? அவன் என் குழந்தையை எங்க கூட்டிட்டு போனான்னு சொல்லு. நீங்க யார பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல. என் புருஷனை தான் சொல்றேன். அவசரப்படாதீங்க. Just shut up. தயவு செஞ்சு பேசாத. மேம் உங்க ஹஸ்பண்ட் யாரு? அதை மட்டும் சொல்லுங்க போதும். அவன் ஏன் இப்படி எல்லாம் செய்யறான்? ஒரு நிமிஷம் மேம். கொஞ்சம் பொறுமையா இருங்க. உங்க ஹஸ்பண்ட் யாருன்னு கூட எங்களுக்கு தெரியாது. அவன் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு எனக்கு தெரியும். மேடம் ஒரு நிமிஷம். நீங்க எதுக்காக இப்படி பண்றீங்கன்னு தெரியல. ஆனா நான் சொல்றத வார்த்தை பேச உன்னை சுட்டுடுவேன். என்னாச்சு உனக்கு? ஏன் சம்மந்தம் இல்லாம என்னென்னமா பேசுற? உனக்கு என்ன தெரியும்னு சொல்ற? இது வரைக்கும் நீ கடவுளை பத்தி இப்படி எல்லாம் பேசினதே இல்லையே. இப்படி எல்லாம் பேச சொல்லி யார் சொல்லி கொடுத்தாங்க? இது எல்லாம் என் வைஃப் சொல்லி கொடுத்தது. வைஃபா? சொல்லுடா. மேடம் ப்ளீஸ். அந்த குள்ளம் பேசுறத கண்டுக்காதீங்க. அவன் ஒரு அரலூஸ். அவன் அப்படிதான் உளறிக்கிட்டு இருப்பான். அந்த கண்ணை எனக்கு குறி வைங்க. நான் லூசுன்னா இந்த பொம்பளை என்னவா? மேடம் ப்ளீஸ். நீங்க எதுவா இருந்தாலும் என்கிட்ட பேசுங்க. இததான் எதிர்பார்த்தேன். குட். ஓகே இப்ப சொல்லுங்க. என்ன நடக்குதுன்னு தயவு செஞ்சு சொல்லுங்க. அவன் என் குழந்தை என்கிட்ட இருந்து பிரிக்க நினைக்கிறான். அவளை வச்சுக்கிட்டு அவன் என் வாழ்க்கையோட வெளியாடணும்னு நினைக்கிறான். நான் தூங்கிட்டு இருக்கும் போது அவன் என்கிட்ட இருந்து கடத்தி கூட்டிட்டு போயிட்டான். அது மட்டும் இல்ல, நான் குடிச்ச ட்ரிங்க்ல யாரோ எதையோ கலந்துட்டாங்கன்னு தெரியுது. இதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை. அது உங்க மனப்பிராந்தி. இந்த பிளேன் நான் தூங்க போது எங்கேயோ லேண்ட் ஆயிருக்கு. நீங்க எல்லாரும் என்கிட்ட போய் சொல்றீங்க. உங்க எல்லாரையும் அவன் வேலை கொடுத்து வாங்கிட்டான். எனக்கு என் குழந்தை வேணும். மேடம் ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். நான் இதுல ஏறினதுல இருந்து தூங்கவே இல்லை. நீங்க சொல்ற மாதிரி ஃபிளைட் எங்கேயும் லேண்ட் ஆகல. ஒருத்தர் கூட இந்த ஃபிளைட்டை விட்டு இறங்கல. அப்போ என் பொண்ணு எங்கன்னு சொல்லு. அவதான் என் வாழ்க்கை. அவ எல்லாமே எனக்கு எதுவும் இல்ல. உங்க எல்லாருக்கும் என்ன பார்த்த பைத்தியக்காரி மாதிரி தெரியுது இல்ல. எனக்கு வேற வழி இல்ல. என் பொண்ணு காணாம போயிட்டாரா என்ன அர்த்தம்? அவன் எங்க போயிருப்பான்னு எனக்கு தெரியும். க்ளோயி, நீ வருவன்னு எனக்கு தெரியும். நீங்களாவது இருக்கீங்களே, அதுவே எனக்கு போதும். எங்க அம்மாவும் என் தம்பியும் திடீர்னு காணாம போயிட்டாங்க. இப்ப நான் என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. அவர் சொன்னபடி செஞ்சிட்டாரு. அதாவது அந்த கடவுள் சொன்னபடிதான் எல்லாமே இப்ப நடந்துகிட்டு இருக்கு. என்ன? அதுதான் உண்மை. அப்ப உங்களை மட்டும் ஏன் கூட்டிட்டு போல? இந்த விஷயம் பைபிள்ல எழுதியிருக்கு. உலகத்தோட அழிவு இப்படிதான் ஆரம்பிக்கும்னு சொன்னாங்க. நிறைய பேர் அதை கேலி பண்ணாங்க. ஒரு நாள் லட்சக்கணக்கான பேர் இப்படி மாயமா மறைஞ்சிடுவாங்கன்னு அதுல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. லட்சக்கணக்கான பேரா? அதுல வேற என்ன எழுதிருக்க? எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. நான் சின்ன வயசுல படிச்சது. நீங்க சொல்றது தீய சக்திகளை பத்தியா? இல்ல, இது கடவுளோட செயல். இந்த காலத்துலயும் எப்படி இதெல்லாம் நம்புறாங்கன்னு தெரியலையே. அந்த விஷயம் இப்ப முக்கியம் இல்ல. அவங்க எங்க போயிட்டாங்க? இப்ப எங்க இருக்காங்க? சொர்க்கத்துல இருக்காங்க.
இப்போ என் புருஷன் சொன்னது சரிதான். அப்படின்னா எனக்கு குழந்தைய பாத்துக்கிற சக்தி இல்லைன்னு நினைக்கிறேன். இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு என் குழந்தைய பத்திரமா பாத்துக்க தெரியல. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. இல்ல வேண்டாம் வேண்டாம், கீழே போனா கேளுங்க. இல்ல நான் கேர்லெஸ் இருந்ததால என் குழந்தைய நான் இழந்துட்டேன். மேம் கொஞ்சம் பொறுமையா இருங்க, அவசரப்படாதீங்க. உயிரோட வேல்யூ என்னன்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு பசங்க இருக்காங்களா மிஸ்டர் வில்லியம்ஸ்? எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. ஆனா அம்மாவோட வேல்யூ எனக்கு தெரியும். ஒரு நாள் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. அவங்களை காப்பாத்த எங்க அப்பா எவ்வளவோ முயற்சி பண்ணாரு. ஆனா அவரால் எதுவும் பண்ண முடியல. அன்னைக்கு நான் ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்தப்போ எங்க அம்மாவை ஒரு பொண்ணுமா தான் பார்த்தேன். சொல்றத கேளுங்க, தயவு செஞ்சு அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வந்துடாதீங்க. இப்போ இந்த பிளேன்ல என்ன நடந்திருக்குன்னு என்னால உங்களுக்கு புரிய வைக்க முடியாம போலாம். ஆனா உங்க தப்பு எதுவும் இல்லைன்னு உறுதியா சொல்லுவேன். ஒருவேளை கேட்டி உங்களுக்காக எங்கேயாவது காத்துட்டு இருந்தா கொஞ்சம் பொறுமையா இருங்க. தயவு செஞ்சு நான் கண்ணை கொடுத்துருங்க ப்ளீஸ். ஹாட்டி, இது நம்மளை பத்தி யோசிக்கிற நேரம். இப்ப நாம பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கோம். அதுல இருந்து வெளியே வரதுக்கு முயற்சி பண்ணணும். நீ என்ன சொல்றே? அப்ப இது எல்லாத்துக்கும் காரணம் கடவுளா? ஆமா, நாம நினைக்கிற மாதிரி இது விபத்துல எழுதி வைக்கப்பட்ட விதி. இப்போ இங்க இந்த பிளைன்ல நடந்த நிகழ்வு இருக்கே, அது இந்த உலகம் பூரா நடந்திருக்கும் சரியா இதே நேரத்துல. அப்ப எல்லாரும் சொர்க்கத்துக்கு போயிருக்காங்களா? இப்ப நீ அதைத்தானே சொல்ல வர? இந்த பிளைட்ல இருக்கிற ஒருத்தர்கிட்ட என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்காமலேயே உன் மனசுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லி எல்லாரையும் நம்ப வைக்க ட்ரை பண்றியா? இது ஏன் மனசுக்கு தோணுது இல்ல, கடவுளோட செயல். இது புனித கிரந்தத்துல கிளியரா எழுதியிருக்கு. உலகம் அழிய போகுதுன்னும் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் நடக்கும்னு அதுல கிளியரா எழுதியிருக்கு. எனக்கு என் மனைவி சொன்னா, அது அவ மூட நம்பிக்கைன்னு நான் அலட்சியப்படுத்திட்டேன். கொஞ்சம் யோசிச்சு பாரு ஹாட்டி. நான் இப்ப எதுவுமே யோசிக்கிற நிலைமையில இல்ல. ஏன்னா உனக்கு கல்யாணம் ஆன விஷயத்தை நீ என்கிட்ட இருந்து மறைச்சிருக்க. என்ன பத்தின விஷயங்கள் சொல்லாம உன் வைஃப் கிட்டயும் மறைச்சிருக்க. உன் சொந்த பொண்ணுகிட்டயும் நீ போய் சொல்லிருக்க. இல்ல ஹாட்டி, அப்படின்னா உன் வாழ்க்கையில சந்திக்கிற ஒவ்வொருத்தர்கிட்டயும் நீ போய் சொல்லிதான் வாழ்ந்துட்டு இருந்திருக்கியா? இப்ப இதெல்லாம் கடவுள் செஞ்சாருன்னு நீ சொன்னா நான் அதை நம்பணுங்கிறியா? ஹாட்டி, எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல ஃபாதர். நீங்க உங்க வாழ்க்கையை அவருக்காக அர்ப்பணிச்சிருக்கீங்க. ஒவ்வொரு நாளும் எல்லார்கிட்டயும் அவரை பத்தி தான் பேசுறீங்க. அதுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. என்ன சொல்ல வரீங்க? பைபிள்ல எழுதி இருக்கிறத தான் சொன்னேன். புரியாதவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றது தான் என்னோட வேலை. அதை எல்லாரும் நம்பணும். நம்பணுமா? எதை நம்பணும்? எதுக்காக நம்பணும்? எங்க அப்பாவை கொன்னவரை நான் நம்பணும்னு சொல்றீங்களா? என் அம்மாவையும் என் தம்பியையும் என்கிட்ட இருந்து பெரிச்ச கடவுளை நான் நம்பணும்னு சொல்றீங்களா? இந்த உலகத்தையே அழிக்கிறவரை எப்படி கடவுள்னு சொல்ல முடியும்? சொல்லுங்க. அவங்களை காப்பாத்துறதுக்கு தான் அவரை கூட்டிட்டு போயிருக்கேன். யார்கிட்ட இருந்து காப்பாத்தணும்? இந்த உலகம் அழியறதுக்கான நேரம் வந்துருச்சு. இது அந்த கடவுளோட ஒரு நல்ல முடிவு. இன்னில இருந்து 7 வருஷம் அவங்க இருள்ல இருக்கிறத விட சொர்க்கத்துல இருக்கிறதே நல்லது. அப்படின்னா நாமெல்லாம் என்ன பாவம் செஞ்சோம்? நான் என்ன பாவம் செஞ்சேன்? அப்படின்னா நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. இது வரைக்கும் என்ன பாவம் செஞ்சேன்னு யோசிக்கிறத விட அவர்கிட்ட சரணடைஞ்சு அவர்கிட்ட உன் வாழ்க்கையை ஒப்படைச்சிடு. சின்ன வயசுல இருந்து எங்க அம்மா பேசிட்டு இருந்த அந்த கடவுள் எப்படி செஞ்சிருப்பாருங்கறதை என்னால நம்பவே முடியல. க்ளோயி, ஒரு நிமிஷம் நில்லு. நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நீங்க சொல்றத கேட்கணுமா? எதுக்காக கேட்கணும்? நீங்களே உங்க மனசு சொன்னதை கேட்கலையே. ஏதாவது பிரச்சனையா? இல்ல. என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. பேன்கான் 257 டிஸ்பாட்ச்ல இருந்து பேசுறோம். இது பேன்கான் 257. நீங்க பேசுறது கேக்குது, சொல்லுங்க. பேன்கான் 257, நான் மார்க்கஸ் பேசுறேன். மார்க்கஸ், ரே எங்க இருக்கீங்க? நான் இன்னும் சரியா 20 நிமிஷத்துல JFKக்கு வந்து சேர போறேன். எத்தனை பேரை காணோம்? அங்கேயும் இதே பிரச்சனை தானா? உலகம் முழுக்க நடந்திருக்கு ஃப்ரெண்ட். இதை
இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. இது உண்மையா இருக்க வாய்ப்பே இல்லை. அப்ப என் குடும்பத்தோட நிலைமை என்ன? உடனே என் வீட்டுக்கு ஃபோன் பண்ணு. அவங்க எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க. பிளேன்ல ஃபியூல் இருக்கா? ரொம்ப குறைவா இருக்கு. சேஃபா வந்து சேருவோமா இல்லையான்னு தெரியல. இங்க பாரு, ரன்வே முழுக்க லேண்ட் ஆயிருக்கு. ரோட்ஸ் முழுக்க ஜாம் ஆயிருக்கு. அதனால JFKல லேண்ட் ஆறதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்ப லக்கோடியா ஓகேவா? அங்க லேண்ட் பண்றதுக்கு கூட இடம் இல்ல. இப்ப நான் என்னதான் பண்ணணுங்கிற? நீ ஏதாவது ஒரு எம்டி லேண்ட்ல தான் லேண்ட் பண்ணணும். மார்க்கஸ், நீ என்ன பேசுறேன்னு உனக்கே புரியுதா? எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல ரே. இல்லனா சர்க்கியூசஸ் ஏர்போர்ட் தான் கேட்டு பார்க்கணும். சர்க்கியூசஸ் ரொம்ப தூரத்துல இருக்கு. அதுவும் உங்களுக்கு கேட்காம லேண்ட் பண்ண முடியாது. வேற ஏதாவது இடம் இருந்தா சொல்லு. என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. மார்க்கஸ், மார்க்கஸ். JFK டவர், நான் பேன்கான் 257 இருந்து பேசுறேன். ஃப்ளைட்ல ஃபியூல் ரொம்ப கம்மியா இருக்கு. நான் உடனடியா லேண்ட் பண்ணணும். எனக்கு ரன்வே ஏற்பாடு பண்ணுங்க. ரிப்பீட், ரன்வே ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே, ஏதாவது பேக்கப் பிளான் வச்சிருக்கீங்களா? என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியல. ஃபியூல் மட்டும் தான் பிரச்சனைன்னு நினைச்சேன். ஆனா இப்ப ரன்வேவே இல்லைன்னு சொல்றாங்க. JFK தான் நமக்கு இருக்கிற க்ளோசஸ்ட் ஏர்போர்ட். அதுதான் நமக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி. ஏதாவது ஒன்று பண்ணி அவங்க நமக்கு ரன்வேயை கொடுத்தா தான் நம்மளால ஃப்ளைட் இறக்க முடியும். தண்ணியில் லேண்ட் பண்ண முடியாதா? ஃப்ளைட் இப்ப இருக்கிற நிலைமையில நேரா நோஸ் தான் போய் படும். அப்படி பட்டா என்ன ஆகும்னு தெரியும்ல. நான் ஏதாவது ஒன்று செய்யணும். இந்த ஃப்ளைட்ல இருக்கிற மொத்த பேரும் என்ன நம்பி இருக்காங்க. ஏதாவது ஒன்று பண்ணி நான் அவங்கள காப்பாத்தியே ஆகணும். நீங்க வெர்னிஸ் பேக்ஸ்ட்ரான் தானே, டாமோட பொண்ணு? நீங்க என்ன மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். நாம இதுக்கு முன்னாடி மீட் பண்ணிருக்கோம் சின்ன வயசுல உங்க டேடியோட ஆபீஸ்ல. உங்க டேடியோட டேபிளுக்கு பின்னாடி ஒரு சின்ன டேபிள் போட்டு உட்காந்துருந்தீங்க. அந்த ஆபீஸ் ரொம்ப அழகா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அழகான ஆபீஸ்ல ஒரு பிளாஸ்டிக் டேபிள் போட்டு நீங்க உட்காந்துருப்பீங்க. உங்க அப்பா உங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காருன்னு புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க அவரோட ஆபீஸ்ல ஓடி ஆடி விளையாடிக்கிட்டு இருப்பீங்க. உங்க டேடி ஒரு நாள் கூட உங்களை கண்டிச்சதே இல்லை. அப்பா பிஸியா இருந்ததுனால என்ன பார்க்க ஆபீஸ்க்கு வர சொல்வாரு. குட். அவர் ஒரு நல்ல அப்பாவா இருந்திருக்காரு. உங்களை மாதிரியே எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு. இப்ப அவளுக்கும் உங்க வயசு தான். அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. என் ஆஃபீஸ்லேயே நான் ஒரு டேபிள் போட்டு வச்சிருந்துருக்கணும். அப்போ எனக்கு இதெல்லாம் தெரியாமல் போயிடுச்சு. நான் இப்போ அவளை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். உண்மையை சொல்லணும்னா, பிளேனில் இருந்தவங்க காணாமல் போனப்போ நான் அவளை பற்றி யோசிக்க கூட இல்லை. நான் அப்போ யோசித்ததெல்லாம் என்னை பற்றி மட்டும்தான். என் பணத்தை பற்றி யோசித்தேன். அடுத்த மீட்டிங்கை பற்றி யோசித்தேன். நான் எவ்வளோ ஒரு கொடுமையான அப்பா இல்லை? ஐம் சாரி. நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொர்க்கத்தை பத்தி பேசுனீங்கல்ல, என் பொண்ணுக்கு அப்படி எதுவும் நடந்திருக்க கூடாது. நான் வீட்டுக்கு போனதும் முதல் வேலையை அவளை தான் பார்க்கணும். எனக்காக கொஞ்சம் க்ளோயி நம்பரை ட்ரை பண்ணி கொடுக்குறியா? அதுதான் பண்ணிட்டு இருக்கேன். தப்பா நினைக்காதீங்க சார். உங்க பொண்ணை பார்த்ததுல இருந்து நான் அவளை பத்தி மட்டும்தான் யோசிச்சுட்டு இருக்கேன். கண்டதும் காதல. JFK டவர், நான் பேசுறது கேக்குதா? இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க லேண்ட் பண்ணணும். என் ஃப்ளைட்ல ஃபியூவல் ரொம்ப கம்மியா இருக்கு. எனக்கு ஒரு கிளியர் ரன்வே வேணும். ஐ ரிப்பீட், கிளியர் ரன்வே வேணும். நான் பேசுறது கேக்குதா? என் ஃப்ளைட்ல நிறைய பேர் இருக்காங்க. இந்த ஃப்ளைட்டுக்கு ஸ்பாயிலர்ஸ் இல்ல, எலிவேட்டர்ஸ் இல்ல. இத்தனை பிரச்சனையை வச்சுக்கிட்டு நான் எப்படி லேண்ட் பண்றது? தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க.
என் ஃப்ரெண்ட் டிக்கெட்ஸ் கொடுத்தப்போ நீ க்ளோயி கூட தான் இருந்தியா? ஆமாம் இருந்தேன். அவள் பாவம் ரொம்ப வருத்தப்பட்டா. இன்னைக்கு நான் அவளை விட்டுட்டு வந்திருக்க கூடாது. என்ன சொல்றீங்க? மறுபடியும் அவளை பார்க்கலாங்கிற தைரியத்தில் வந்துட்டேன். அவளை தனியாக விட்டுட்டு வந்துட்டேன். அவள் இப்போ என்ன நிலைமையில இருக்கான்னு கூட எனக்கு தெரியல. அவளுக்கு உங்கள் மேலே நிறைய அன்பு இருக்கு. உங்கள் நிலைமை அவள் புரிஞ்சுப்பா. இன்னைக்கு அவன் என்கிட்ட நிறைய பேசணுங்கிற ஆசையோட வந்தா. ஆனா அதான் எங்க கடைசி சந்திப்பா இருக்குமோன்னு எனக்கு கவலையா இருக்கு. நான் அவகிட்ட நிறைய உண்மையை சொல்லணும். இனி வாழ்க்கையில அவளையும் உங்க அம்மாவையும் விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன்னு அவகிட்ட சொல்லணும். என் மனைவி கடவுளை பத்தி பேசினப்பெல்லாம் அவளை அலட்சியப்படுத்துறேன். பேசுறது உங்களுக்கு கேக்குதா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா நான் என் மனசுல இருக்கிறத சொல்லிடுறேன். இன்னைக்கு காலையில நம்ம குடும்பம் இப்படி ஆகிறதுக்கு காரணம் நீங்க தானே சொன்ன. தேவையில்லாம பழிய உங்க மேல போட்ட. உங்க மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கோன்னு இப்ப புரியுது. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். முடிச்ச என்ன மன்னிச்சிருங்கம்மா. ஹலோ, யாரு? க்ளோய், நான் பக் பேசுறேன். கர்த்தரே நன்றி. நீங்களாவது உயிரோட இருக்கீங்களே. எங்க அப்பா எங்க இருக்காரு? இது என் பக்கத்துல தான் இருக்காரு. இந்தாங்க. க்ளோய், நீ நல்லா இருக்கியாமா? டாடி, நீங்களே என்ன விட்டுட்டு போயிட்டீங்கன்னு நான் நினைச்சேன். உனக்கு ஒண்ணும் ஆகலையே? நான் நல்லதா இருக்கேன் டாடி. அம்மா, ரேமி ரெண்டு பேரையும் காணும். உங்க அம்மா இப்படி நடக்கும்னு சொல்லிருக்காங்கம்மா. ஆமா டாடி, என்கிட்டயும் சொன்னாங்க. உன்னை நான் தனியா விட்டுட்டு வந்திருக்க கூடாதுமா. இந்த உலகத்துல உன்னை தவிர எனக்கு வேற எதுவும் முக்கியம் இல்ல. எனக்கும் தான் டாடி. I do love you. நீ எனக்காக வந்திருக்கன்னு தெரிஞ்சோ நான் உன்கிட்ட போய் சொல்லி இன்னைக்கு உன்னை தனியா விட்டுட்டு வந்துட்டேன். ஆனா நான் உன் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கேம்மா. I love you so much my sweetheart. டாடி, டாடி என்னாச்சு? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்ன நடக்குது? நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க. நாங்க லண்டனுக்கு போகலாமா? திரும்பி வந்துகிட்டு இருக்கோம். ஆனா ஒரு பெரிய ப்ராப்ளம். எல்லா ஏர்போர்ட்ஸும் க்ளோஸ் ஆயிடுச்சு. ரோட்ஸ் எல்லாம் ஜாம் ஆயிடுச்சு. எங்க லேண்ட் பண்ணணும்னே புரியல. என்ன? அதோட ஃளைட்ல போதுமான அளவுக்கு ஃபியூவலும் இல்ல. க்ளோயி, டாடி, க்ளோயி,
நாம இன்னும் கொஞ்ச நேரத்துல நியூயார்க்ல இருப்போம். ஆனா நம்ம பிரச்சனை இன்னும் ஒரு முடிவுக்கு வரல. எல்லா ஏர்போர்ட்ஸும் க்ளோஸ் ஆயிடுச்சு. தயவு செஞ்சு நீங்க யாரும் உங்க சீட்டை விட்டு எழுந்திருக்காதீங்க. எல்லாரும் உங்க சீட் பெல்ட்ஸ் போட்டுக்கங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் இப்போ உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லியே ஆகணும். நாம எல்லாரும் ஒரு ஆபத்தான நிலைமையில இருக்கோம். கிரவுண்ட்ல இருக்கிறவங்க கிட்ட நான் பேசிக்கிட்டு தான் இருக்கேன். ஆல்டர்னேட் லேண்டிங் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ண சொல்லி பேசிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா இப்ப நம்ம கிட்ட ஃபியூயல் ரொம்ப மாலுக்கு பக்கத்துல இருக்கிற ஈஸ்ட் வெஸ்ட் ஹைவேஸ் தெரியும்ல? இங்க ஆள் நடமாட்டமே இல்ல. நீங்க எங்க லேண்ட் பண்ணலாம். என்னோட கைடன்ஸ் சிஸ்டம் வேலை பண்ணல. இருட்டுல என்னால அந்த இடத்தை கண்டுபிடிக்க முடியாது. க்ளோயி, நான் சொல்றபடி பண்ணு. சொல்லுங்க. உன் போன்ல காம்பஸை ஓபன் பண்ணு. ஓகே. ஒரு நிமிஷம். ஓகே, ஓபன் பண்ணிட்டேன். ஓகே, அதுல கீழே கொஞ்சம் நம்பர்ஸ் தெரியுதா? அந்த நம்பர்ஸை படிச்சு சொல்லு. அது வந்து 48.66.34 நார்த், 73.78.32 வெஸ்ட். தெரிஞ்சிருச்சு. க்ளோயி, அங்க எந்த அளவுக்கு இடம் இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு half மைல் தூரம் இருக்கும். அதுக்கு மேலேயே கூட இருக்கலாம். எவ்வளவு கரெக்ட்டா சொல்லு. குறைஞ்சது எனக்கு 1 மைல் தூரம் வேணும். இருங்க. க்ளோயி, நீ லைன்ல இருக்கியா? டாடி,
நீங்க சொன்ன அளவுக்கு நான் இடத்த கிளியர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். மார்க், மார்க், நான் பேசுறது கேக்குதா? ஹலோ, கட் ஆயிடுச்சு. Come on. ஏன் நகர மாட்டேங்குது? Come on. லேண்ட் இருக்கிற இடத்துல பெரிய லைட் எரியணும். அப்பதான் என்னால கரெக்டா லேண்ட் பண்ண முடியும். என்னம்மா, உங்களுக்கு பயமா இருக்கா? கொஞ்ச நேரத்துக்கு உங்க பக்கத்துல உட்காந்துக்கவா? உங்க ஹஸ்பண்ட் பாத்ரூம் போயிருக்காரு, கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு, பயப்படாதீங்க. ஃபியூவல் தீர்ந்து போச்சு. என்னது? இப்ப என்ன பண்றது? கவலைப்படாத, என்னால கிளைட் பண்ணி லேண்ட் பண்ண முடியும். என்ன கொஞ்சம் தரைய போய் வேகமா இடிக்க போறோம். எனக்கு இப்ப பிரேக்ஸ் மேல தவிர இந்த மிஷின்ல வேற எது மேலயும் கண்ட்ரோல் இல்ல. என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் முயற்சி செய்யறேன். டாட், க்ளோயி, கேக்குது, சொல்லு. எடை பத்தாதுன்னு நினைக்கிறேன். 1 மைலுக்கு 100 மீட்டர்ஸ் கம்மியா இருக்கு. இதுக்கு மேல என்னால கிளியர் பண்ண முடியல. அத பத்தி நீ கவலைப்படாத செல்லம். நான் எப்படியாவது மேனேஜ் பண்ணி லேண்ட் பண்ணிடுறேன். ஆனா எந்த இடத்துல லேண்ட் பண்ணணும்னு தெரியறது எனக்கு ஒரு பிரைட்டான லைட் தேவை. ஓகே, நான் லைட் ஃபிளாஷ் பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கு தெரியுதா? அந்த ஃபிளாஷ் லைட்ஸ் எல்லாம் பத்தாது க்ளோயி. எனக்கு ஏதாவது ஒரு பெரிய லைட் பிரைட்டா தெரியணும். இப்போ என்கிட்ட நிறைய டைம் இல்ல க்ளோயி. நான் உடனடியாக லேண்ட் பண்ணி ஆகணும். க்ளோயி, எங்க லேண்ட் பண்ணணும்னு மட்டும் தெரிஞ்சா போதும். எப்படியாவது மேனேஜ் பண்ணி லேண்ட் பண்ணிடலாம். என் கண்ணுக்கு எதுவும் தெரியல. கம் ஆன் க்ளோயி. அங்க பாருங்க. இதோட லேண்டிங் இரு வேலை செய்யல. என்ன பண்றது? Daddy, flight
நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். ஓகே, யாருக்கு எதுவும் ஆகல? எல்லாரும் மெதுவா எழுந்திருச்சு வாங்க. வாங்க, பாத்து. ப்ளீஸ், நீங்க கொஞ்சம் சீக்கிரமா கீழே போய் வரவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. கீழே போனது பிளைட்டை விட்டு தூரமா போயிடுங்க. சீக்கிரம் போங்க. கமான் கமான், சீக்கிரம் வேகமா வாங்க. சீக்கிரம் போங்க. சீக்கிரம் பார்க்கும்போதே பயமா இருக்கு. போங்க. Chloe! Thank you. நீ ஒரு பெரிய சாதனை பண்ணியிருக்க. நீதான் ஹேட்டி. I'm sorry. It's okay. Daddy. Chloe. நான் தப்பு பண்ணிட்டேன். உன்னையும் அம்மாவை விட்டுட்டு போயிருக்க கூடாது. என்ன மன்னிச்சிடுப்பா. உங்களை மறுபடியும் பாப்பேன்னு நினைக்கவே இல்லை. இது அம்மாவோட செயின் டாடி. இந்த உலகமே அழிஞ்சிட்ட மாதிரி எனக்கு தோணுது. இல்ல, இன்னும் அழியல. இது வெறும் ஆரம்பம் மட்டும்தான். இயேசுவோ ஈசனோ அல்லாவோ இந்த உலகம் இயங்கிறது அவங்களுடைய சக்தினாலத்தான். மனித சக்தியை விட ஒரு பெரிய சக்தி இருக்கு. அதுக்கு up a hill, one disappears and one's left standing still. I wish we'd all been ready. And there's no time to change your mind. The sun has come and you've been left behind. Oh, oh yeah. Oh, oh. Father spoke
demons died. How could you have been so blind? There's no time to change your mind. The sun has come and you've been left behind. No, no, there's no time to change your mind. The sun has come and you've been left behind. I hope we'll all be been left behind. I hope we'll all be been left behind. I hope we'll all be you've been left behind. Up a hill, one disappears and one's left standing still. I wish we'd all been ready, and there's no time to change your mind. The sun has come and you've been left behind. Oh, oh yeah. Oh, oh. Alright. The Father spoke, the demons died. How could you have been so blind? There's no time to change your mind. The sun has come and you've been left behind. No, no, there's
there's no time to change your mind. The sun's come and you've been left behind. I hope we'll all